ஆமா கஸ்டமர் பிடிக்க சொன்னி புடிச்சாச்சா? கஸ்டமரா முக்கியம். எவனோ ஒருத்த கரண்ட் ஆபீஸ்ல மாமா இங்க வந்து மாட்டீங்களா மாமா 2500 ரூபாய் பணம் வச்சுக்கிறான். பணமா மாமா ஏமா நான் 10 ரூபாய் இருந்தாலே ஒரு பகலெல்லாம் ஓட்டிடுவேன். 2500 பணத்தை விடுவேனா? ராஜா ஆமா கரண்ட் பில் கட்ட கரண்ட் ஆபீஸ் தானே போனோம். அவன் எங்க வந்திருக்கான்? அவன் தெரியாம வணங்க வச்சான். யாரான்னு கேட்டேன். கரண்ட் ஆபீஸ் தேடி வர 2500 ரூபாய் பையில பணம் வச்சுக்கிறேன். ஆபீஸ் தேர்ல சொல்லணும்னா அதான் பாட்டிக்கிறாங்க வந்து. அப்படிங்க அது நான் பாத்துக்கிறேன். நீங்க சென்று வாங்க. என்னங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் வணக்கங்க. ஆமா அவர் சொன்னார் அந்த மேடம் நீங்க தானா? ஆமாங்க வணங்க. ஆமா கரண்ட் பில் கட்டு வேக தொலைவிடுத்து வந்துருப்பீங்க. ஆமா வேகாத வெயில வந்திருப்பீங்க. பால் சாப்பிடுங்களா பழம் சாப்பிடுங்களா ஆள் சாப்பிடுங்களா பொருள் சாப்பிடுங்களா பொருள் சாப்பிடுங்களா இல்ல கூல ஒரு கொக்கோ கோலா பெப்சி மாசா? ஐயோ எந்த கரண்ட் ஆபீஸ்ல இதெல்லாம் கேக்குறாங்க பாருங்க. ஏங்க கரண்ட் ஆபீஸ் வேற வந்து மாட்டிக்கிட்டு தெரியலையே. இங்க பாருங்க 2500 உசா. கவலைப்படாதீங்க. நீங்க பணத்தை இப்படி கொடுங்க. 5 நிமிஷத்துல பில்ல நான் தரேன். பாருங்க பில்லு தர வரைக்கும் நீங்க சும்மா இருக்க தேவையில்ல. உங்களுக்கு பிடிச்சதுலாம் சாப்பிடலாங்க. என்ன சாப்பிடலாம்? என்ன தருவீங்க? பீர் சாப்பிடுறீங்களா? பிரான்சி சாப்பிடுறீங்களா? ஒயின் சாப்பிடுறீங்களா? பொட்கா சாப்பிடுறீங்களா? ஜின்னு சாப்பிடுறீங்களா? மேஜிக் மூமெண்ட் சாப்பிடுறீங்களா? லெமன் பக்கெட் சாப்பிடுறீங்களா? பீனட் கோட்டர் சாப்பிடுறீங்களா? இல்ல பச்சை சரக்கு சாப்பிடுறீங்களா? ஒரு சொம்பு கல்லுதான் குடிக்கல இல்ல மூளை குடிச்சா சாப்பிடுறீங்களா? எனக்கு வந்து நாட்டு ஆமா என்ன மாரி ஆம்பளைங்களுக்கு கூட இந்த சரக்கு பேர்லாம் தெரியாது. ஏதோ பொண்டாட்டி கடுவு டப்பால மசாலா டப்பால பணம் வச்சிருந்தா எத்துக்க ஒயிட் சாப்பிட குடிச்சிட்டு வந்துடும். நீங்க அப்படியே சரக்கு பேர் அப்படி லைனா சொல்றீங்களே. எங்க ஒயிட் சாப்பிட எதனா வேலை செய்யறீங்களா? கிடையாதுங்க. எங்க கஸ்டமர் எல்லாம் நாங்க அப்படி கவனிப்போங்க. அப்படியா கவனிப்பீங்க? ஆமா எனக்கு எது வேணும் எது வேடாவா உங்களுக்கான இயற்கையான ஒரு மூலிகை எடுத்துட்டு வரவா? என்ன மூலிகை? மூலிகை சாருங்க. மூலிகை சாரா? இங்க இருங்க போய் எடுத்துட்டு வரேன். எங்க உங்களுக்காக நான் மதுராந்தங்க போகி ஒவ்வொரு கடையா ஏறி மா பலா வாழ் எடுத்துல போய் முக்கணிகளை வாங்கிட்டு வந்து என் கைகளால் பிசைந்து ஒவ்வொரு சொட்டு சாராக சேகரிச்சு வச்சிருக்கேன். அது ஒவ்வொரு சொட்டாத்தான் உங்க கையில பேசுனீங்களா? ஏங்க இத மட்டும் ஒரு முறை சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு முடிக்கிறது காட்டியும் உங்களுக்கு பில்லு பின்னாடி வருங்க. பில்லு பின்னாடி வருமா? வாடங்க வேண்டாவா? இத சாப்பிட்டாதான் நம்ம கரண்ட் பில்லே கட்ட விடுவோம். கொஞ்சம் சாப்பிடுவோம்னா கொஞ்சமா சாப்பிடுவோம். ஆமா முக்குன்னு சாரி சொன்னீங்க நாத்து அடிக்குதா? ஏங்க இதுவா நாத்துன்னு சொல்றீங்க? இது இல்லாம சில ஆம்பளைங்களால தூங்கவே முடியாதுங்க. ஏய் என்னடா போன் பண்ணடா? ஐயோ அது உனக்கு மட்டும்தான். அவன் சவுண்ட் ஏய் சவுண்ட் போயிடு. ஏய் அப்படியே அச்சிரிக்குதே. அப்படியே அச்சிரிக்குதே. கோயிந்தாடே கோயிந்தா முக்குன்னு சாரி சொன்னேன். குற்று ஒன்னே தலை சுத்துது. அப்படிங்க இந்த ஊர்ல இது இந்த ஸ்டேஜ் கோணலா போட்டு. ஆமா ஆமா கோணக்கூடியதான் போட்டுறாங்க. எப்பவுமே ஸ்டடி ஆத்தர்மா. ஆமா வாய் எரிது சைடிஸ். ஐயோ பார்த்தா இந்த முக்கட சார் கூட நல்லா இல்ல. நம்மள சைடிஸ் தான் சூப்பர். அப்படியா? கேளுங்க. ஊஜக்கேத்த பூமினே
சேலை போட்டதா வண்டி சேலையாகி விடுவது சேலை இழுத்து விடுவது சேலையாகி போனது கொக்கு ஒன்று கொக்கு போடுது பாவாடை கட்டையிலே பார்த்தேனே மச்சம் ஆனாலே ஏதோ ஆச்சம் அச்சு வெள்ள பேச்சிலே ஆள பாக்குதே சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுறே கேட்ட பூமி நீ நேத்துதானே பூந்தது யாரு சேலை போட்டதா சேலையாகி தம்பி என்ன பண்ற நீங்க 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 நிறுத்திட்டீங்க நீங்க வாசிங்க ஏய் பொண்ணே ஆவதும் பெண்ணாலே மனித அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அதனால் தாய்வதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே மனித அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே அதனால் தாய்வதும் பெண்ணாலே யாரோ வழித்து பைப்பு பாடி கிடக்குறாரு பாக்குற நம்மளுக்கு என்ன கிடக்குது நம்ம கரெக்ட் ஒன்பதா யாரு அது அந்த அண்ணனுக்கு எழுப்பினால என்ன ஆகுதுன்னு ஏழாம் அவரா என்ன சொல்றேன் 9 அது குடி போய் சொல்ற மாதிரி இங்க அந்த பொண்ணு அங்க பில்லு கொடுக்காதே ஓடி போச்சு கோவிந்தா கோவிந்தா அவனால 2500 ரூபாய் பணமும் வந்தது, துணியும் வந்தது. இனிமேல் அவன் கண்ணிலே படக்கூடாது. முதல்ல இந்த இடத்துக்கு போகணும். தொப்பி எங்க எங்க நம்மள சட்டை எங்க அடடா என் பேட்டு எங்க என் லிங்கி எங்க இதெல்லாம் கூட போட்டும் பேக்ல வச்சிருந்த 2000 ரூபாய் பணம் எங்க மொத்த பில்லு எங்க டேய் கோத்தாங்கி தான் சொன்னேன் கோமாளோட பல்லு கொட்டுது பல்லு கொட்டிட்டுமா மேடம் பில்லு கொடுங்க இல்ல அப்படின்னா நான் கரண்ட் பில் தான் கட்டினேன் டேய் கரண்ட் பில்லு கட்ட கரண்ட் ஆபீஸ் தான போகணும். இது எந்த இடத்துல உனக்கு என்ன இடம் பையா ஒரு வீட்டுக்கு போவதுக்கு முன்பாக அக்கம் பக்கத்துல 4 தெருவில் விசாரிக்கணும்டா.
நான் விசாரிச்சா வந்து கரண்ட் ஆஃபீஸ்னா டேய், இது எந்த இடத்துல இல்ல டேய் பையா, கன்னிகர் குலத்து பெண்ணாகப்பட்ட வாழக்கூட வீதி அப்படின்னா விலை மாத்திரங்கள்டா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படின்னா தாசி தாசினா தேவடியா தானா? அதேதான். ஐயோ ஐயோ, கரண்ட் ஆஃபீஸ் சொல்லி தேவடியா வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டா. ஆமாண்ட பையா. தேவடியா மேடம், தேவடியா மேடம், 2000 ரூபாய் பணம் கொடுத்து தேவடியா மேடம், இதனால எழுப்புற பீஸ் கார்டு கூட பார்ப்பா. தேவடியா மேடம், புத்துரு தேவடியா மேடம், பொண்டாட்டி தொடர்பு கட்டாலே அடிப்பா. தேவடியா மேடம், டேய் பழமா, நீ கொடுத்த பட கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, பச்சையா இருக்குமா, நீளமா இருக்குமா, கத்தியா இருக்குமா, ஒத்தியா இருக்குமா, நீட்டா இருக்குமா, அந்த பழத்தை நான் பார்க்கவே கிடையாது. என் பணம் நீட்டா இருக்காது, வெள்ளாரு கருப்பா இருக்காது, சிவப்பா இருக்காது. என் பணத்துல காந்தி தாத்தா இருப்பார், மத்த பழத்தெல்லாம் நேரு மாமா இருப்பார். இனிமேல் வைப்பாங்க. டேய் பாக்கியா, சுருகாட்டுக்கு போன பணமும் ஐயோ, தேவடியா கிட்ட வந்த பணமும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. யாரு என்ன வாய்க்கு தேவடியா மேடம், யாரே பாவப்பட்டு செப்ப தேவடியா மேடம், தேவடியா மேடம், ஏய், don't touch me. தேவடியா மேடம், நம்மள ஓடி போற தேவடியா மேடம். 500 ரூபாய் நீ கொடுறா. இப்போ நீ கொடுத்த 2500 ரூபாய் பணத்துக்கு உனக்கு நான் சரக்கு கொடுத்துருக்கிறேன். என் உடம்புல கட்டி பிடிச்சு முத்த கொத்து பாரு, அதுக்கு அந்த 2500 ரூபாய் பணம் சரியா போச்சு. இப்ப தொட்ட பத்தியா, அதுக்கு 500 ரூபாய் நீ தான் கொடுக்கணும். சரக்கு குத்தியா நீ தான் முக்குன்னு சாட்டா சொன்னா. டேய், ஆமா, பல வாய சொன்னா. பலா வாய சொன்ன, எந்த பலா போய் நான் வாய சொல்ல போறேன்? பல வாய் அது அப்படி பிசிஞ்சு ஏண்டா முக்குன்னு சாரி தம்ப சொன்னா. சரக்கு கொடுத்துதான் தெரியாது உனக்கு. ஏய் மூதாவி, உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்றது அப்படியே நீ சகி. நீ சொல்றது நான் செய்யணுமா? உனக்கு முன்னாடி ஒருத்தவர் தான் பாத்தியா, அவன் உன்னை மாட்டி விட்டான். ஐயோ, அது போல நல்லதா ஒரு கஸ்டமர் நீ எனக்கு பிடிச்சு கொடுத்துட்டு இதை எடுத்து விட்டு நீ போடா. கஷ்டம் ஒண்ணு புடிச்சு கொடுக்கணும், புரியலையே எனக்கு. நான் தேவடியானா, தேவடியா கூட யாரு இருப்பாங்க? டாபர் இருப்பான், அந்த வேலை நீ செய்யணும். கேட்டு ஷர்ப்பு நானா 2500 கரண்ட் பில் கட்டினா நான் டாபர் வேலை செய்யணும். ஆமாண்டா. இப்ப நான் டாபர், நான் ஒரு